Good morning. Sorry. Class cut பண்ண வேண்டியா போயிட்டு நோயினுடைய தாக்கம் சரியா நீங்க படிச்சதை படிச்சு கொண்டு இருந்தா பிரயோசனமா இருக்கும். இதுல நான் கடைசியா உங்களுக்கு ரசாயன தாக்கங்கள் சமப்படுத்துற சம்பந்தமாக காய்ச்சிருந்தான். ரசாயன தாக்கங்களை சமப்படுத்திக்குள்ள முதலாவது முறை சொல்லி தந்திருந்தான் கண்டறிதல் முறை என்று சொல்லி. குரங்கு அப்பம் பங்கிட்டது போல கண்ணால பார்த்து அங்காலையும் பார்த்து இஞ்சாலையும் பார்த்து எங்க கூடுது எங்க குறையுது பீசமானது எங்க போடுவோம் பார்த்து எங்களுடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தாக்கங்களை சமப்படுத்தினாங்க. சரியா? அடுத்ததாக நாங்கள் கணித முறையை பயன்படுத்தி சமன்பாடுகளை உருவாக்கி சமன்பாடுகள்ல இருந்து பொருத்தமான குணகத்தை நாங்கள் கண்டுபிடிச்சினாங்க. சரிதான். எந்த ஒரு ரசாயன தாக்கம் எழுதுவதாக இருந்தாலும் அது பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டிருக்கும். இதன் போது ஏற்றமும் சமனாக இருக்கும். சரிதான். அணுக்கள் ஏற்றங்கள் தாக்கிகள்ல இருக்கிற அணுக்களும் ஏற்றங்களும் விளைவுகள்ல இருக்கிற அணுக்களும் ஏற்றங்களும் சமனாக இருக்கும். இதையும் விட சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் தாக்கங்களை சமப்படுத்துறதுக்கு இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கன்செப்டை பயன்படுத்தி கொண்டோம். சரிதான். நான் கடைசியா உங்களுக்கு சொல்லி போட்டு விட்டேன்னா ஒட்சியேற்றம் தாழ்த்தல். ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறை மூலம் தாக்கத்தை சமப்படுத்தும். சரி, இதுல உங்களுக்கு ஒட்சியேற்றம் என்றா என்ன தாழ்த்தல் என்றா என்ன சொல்லி உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கு. ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்ற எண்ணக்கரு உங்களுக்கு புதுசாக இருக்கு. சரியா? இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல் சொல்லப்படுகின்ற எண்ணக்கரு சரி, இந்த ஒட்சியேற்றம் ஆங்கிலத்துல ஆக்சிடேஷன் என்று சொல்லுவோம். தாழ்த்தல் ஆங்கிலத்துல ரிடக்ஷன் என்று சொல்லுவோம். இது வெவ்வேறு காலப்பகுதியில வெவ்வேறு முறைகளால இது விவரிக்கப்பட்டிருக்கு. ஒட்சியேற்றம் என்று சொன்னால் ஒட்சியேற்ற அதிகரிப்பு ஏற்படும், அதுதான் ஒட்சியேற்றம். தாழ்த்தல் என்று சொன்னால் ஒட்சியேற்ற குறைவு ஏற்படும். அவர்களுடைய ஆரம்ப கருத்துக்களின் படி ஒரு மூலகம் அல்லது சேர்வைக்கு ஒட்சிசனை சேர்த்தலை ஒட்சியேற்றம் என்று சொன்னார். சரிதான். ஒரு மூலகம் அல்லது சேர்வைக்கு ஒட்சிசனை சேர்க்கிறதை ஒட்சியேற்றம் என்று சொன்னார். இதுல சோடியம் இருக்கு, சோடியத்துல இருக்கு ஒட்சிசன் சேர்க்கப்பட்டிருக்கு, Na2 ஆக வந்து இந்த செயற்பாடு ஒட்சியேற்றம். CO கார்பனோர் ஆக்சைடு என்று சொல்லி ஒரு மூலக்கூறு இருக்கு, அதை ஒட்சிஜனை சேர்க்கிறோம், CO2 வருது, அது ஒட்சியேற்றம். இந்த ஒட்சியேற்றத்துல பாத்தீங்கன்னா சுயாதீன நிலை மூலகத்தின் ஒட்சியேற்றம் 0. சேர்வைகள்ல சோடியம் இதுல +1 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும். அப்ப ஒட்சியேற்ற அதிகரிக்கின்ற செயற்பாடுதான் ஒட்சியேற்றம். சரியா? ஒட்சியேற்ற அதிகரிக்கின்ற செயற்பாடுதான் ஒட்சியேற்றம். அப்ப எப்ப இந்த ஒட்சியேற்ற அதிகரிக்குது? அப்ப நாங்கள் சொன்னது போல ஒரு மூலகம் அல்லது சேர்வைக்கு ஒட்சிசனை சேர்க்கைக்கு ஒட்சியேற்ற அதிகரிக்கும். அதிண்ட மறுதலை தான் தாழ்த்தல். அப்ப தாழ்த்தல் என்பது ஒட்சிசனை அகற்றுகின்ற செயற்பாடு. ஒட்சிசனை அகற்றுகின்ற செயற்பாடு தாழ்த்தல். இப்ப நீங்கள் படிச்சிருப்பீங்கள் இரும்பு பிரித்தெடுப்பு, தாழ்த்தல் முறை மூலம் இரும்பு பிரித்தெடுக்கப்படுதுன்னு சொல்றேன். சரி, தாழ்த்தல் முறை மூலம் இரும்பு பிரித்தெடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். FeOவில் இருக்கிற ஒட்சிஜனை அகற்றினால் அதற்கு பேர் தாழ்த்தல். அப்ப இதுல இரும்பின் ஒட்சியேற்றம் +2, இதுல ஒட்சியேற்றம் 0. சரிதான். அப்போ தாழ்த்தல் என்பது
ஒட்சிஜனை அகற்றுகின்ற ஒரு செயற்பாடு, இதுக்கு பேர் தாழ்த்தல். ஒட்சிஜனை சேர்த்தால் ஒட்சியேற்றம், ஒட்சிஜனை அகற்றினால் தாழ்த்தல். அப்ப ஆரம்பத்துல ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த எண்ணக்கரு ஒட்சிஜனை அடிப்படையாக கொண்டு விவரிக்கப்பட்டது. சரியா? இதுல ஒட்சியேற்றம் குறையுது, இதுல ஒட்சியேற்றம் அதிகரிக்கும். இதுல கார்பன் டை ஒட்சியேற்றம் +2, இதுல கார்பன் டை ஒட்சியேற்றம் +4. இந்த மாதிரி ஒரு எண்ணக்கரு இருக்கு ஒட்சிஜனை அடிப்படையாக கொண்டு. இது அப்ப எப்ப பயன்படுத்தப்படலாம்? ஒரு ரசாயன தாக்கத்துல ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்ற கன்செப்ட் எப்ப பயன்படுத்தலாம்னு சொன்னா, ஒட்சிஜன் சேர்க்கப்படுக அல்லது ஒட்சிஜன் அகற்றப்படுகிறான் இந்த கன்செப்டை பயன்படுத்தி ஒட்சியேற்றம் தாழ்த்தலை நாங்கள் விவரிக்கலாம். அப்ப எல்லா ரசாயன தாக்கங்கள்லயும் ஒட்சிஜன் பங்களிப்பு செய்யுதா அப்படின்றா இல்லை. அப்ப என்ன செய்கிறது அன்றைக்கு அடுத்ததாக சொல்லிச்சு நம்ம என்னன்னு சொன்னால், ஐதரசன் ஐதரசனை அகற்றுகின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம் என்று சொன்னார். ஐதரசனை அகற்றுகின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், நான் 3 ஐதரசன், இதுல 3 ஐதரசன், 6 ஐதரசன் இருக்குது. இதுல இருக்கிற ஐதரசனை நாங்கள் அகற்றினால் அந்த செயற்பாடு ஒட்சியேற்றம் என்று சொல்லலாம். இந்த 2 ஐதரசனையும் அகற்றினால் இந்த கட்டமைப்பு இப்படித்தான் வரும். அப்ப இந்த ஐதரசனை அகற்றுகின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம். இங்க ஒட்சிஜனை சேர்க்கிற செயற்பாடு ஒட்சியேற்றம் சொன்னால், ஐதரசனை அகற்றுகின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம் சொல்றோம். இந்த கார்பன் டை ஒட்சியேற்றம் கார்பனால கார்பனுக்கு ஏற்படுத்தப்படாத மின்னணுத்தன்மை வித்தியாசம் 0. இந்த கார்பன்ல இருந்து ஒட்சிஜனுக்கு டெல்டா மைனஸ், கார்பனுக்கு டெல்டா பிளஸ் வரும். இந்த பிணைப்பில ஐதரசனோட கார்பனுக்கு மின்னணுத்தன்மை கூட டெல்டா மைனஸ், இதுல ஒரு டெல்டா மைனஸ். அப்ப இந்த கார்பனை சுற்றி இருக்கிற ஏற்றங்களுடைய அச்சரான கூட்டுத்தொகை 2 டெல்டா மைனஸும் ஒரு டெல்டா பிளஸும் ஒரு 0. கூட்டினோம் என்று சொன்னால் சய 1 தான் மிஞ்சும். இந்த கார்பன் டை ஒட்சியேற்றம் சய 1. அதே ஒட்சியேற்றம் இங்க நாங்கள் செக் பண்ணினோம், அதே கார்பனுக்கு இந்த கார்பனால இந்த கார்பனுக்கு தூண்டப்படாது. இதுல இரட்டை பிணைப்பு இருக்கு, ஒட்சிஜனுக்கு கார்பனுக்கு இடையில இரட்டை பிணைப்பு இருக்கு. அப்ப இதுல டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் வரும், இதுல ஒரு டெல்டா மைனஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ் வரும். இந்த கார்பனுக்கு டெல்டா மைனஸ் வரும். இந்த கார்பன் டை ஒட்சியேற்றம் சக 1ஆக இருக்கு. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ஒட்சியேற்றம் அதிகரிக்கின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம். ஒட்சியேற்றம் எப்ப அதிகரிக்கும்? ஒட்சிஜனை சேர்க்கைக்கு அதிகரிக்குது, ஐதரசனை அகற்றிக்கு அதிகரிக்குது. ஆகவே ஒட்சிஜனை அடிப்படையாக கொண்டு ஒட்சியேற்ற எண்ண கருவை நாங்கள் விளங்கப்படுத்தும் போது ஒட்சிஜனை சேர்க்கின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம். ஐதரசனை அடிப்படையாக கொண்டு வைக்க ஐதரசனை அகற்றுகின்ற செயற்பாடு தாழ்த்தல் என்றும் நாங்கள் சொல்லிக்கொள்ளும், ஒட்சியேற்றம் என்று சொல்லிக்கொள்ளும். அவ மறுதலியாக நாங்கள் அங்க சொல்ல என்ன சொல்றோம் என்று சொன்னால், ஐதரசனை சேர்க்கின்ற செயற்பாடு, ஐதரசனை சேர்க்கின்ற செயற்பாடு தாழ்த்தல் என்று சொல்லிக்கொள்ளும். அப்ப இந்த மாதிரி ஒரு மூலக்கூறுக்கு ஐதரசனை நாங்கள் மேலதிகமாக சேர்த்தமாக இருந்தால், ஐதரசனை மேலதிகமாக சேர்த்தமாக இருந்தால் அதற்கு பேர் தாழ்த்தல். சரியா? இதுல கார்பன் டை ஒட்சியேற்றம் +3 இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இதால இதுக்கு தூண்டப்படாது. இதுல ஒரு டெல்டா பிளஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ், இந்த ஒட்சியேற்றம் +3. இதுல இதுல டெல்டா மைனஸ், இதால ஒரு டெல்டா பிளஸ், இதால ஒரு டெல்டா பிளஸ். ஒட்சியேற்றம் குறையுது, இதுக்கு பேர் தாழ்த்தல். அப்ப ஒட்சிஜனை அடிப்படையாக கொண்டு ஒட்சியேற்றம் தாழ்த்தல கருவை எண்ண கருவை விளங்கப்படுத்தலாம். ஐதரசனை அடிப்படையாக கொண்டு இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்ற எண்ண கரு விளங்கப்படுத்தப்படலாம். கவனமா இருக்கணும் என்னன்னு சொன்னால், ஒட்சிஜனை சேர்த்தால் ஒட்சியேற்றம், ஒட்சிஜனை அகற்றினால் தாழ்த்தல். அதுக்கு இரும்பு பிரித்தெடுப்பு நல்ல ஒரு உதாரணம். தாழ்த்தல் முறை மூலம் இரும்பு பிரித்தெடுப்புன்னு தான் நீங்க படிச்சிருக்கீங்க, ஓஎல்ல படிச்சிருக்கீங்க. ஐதரசனை வச்சு கதை கேட்கல, ஐதரசனை சேர்த்தால் தாழ்த்தல், ஐதரசனை அகற்றினால்தான் ஒட்சியேற்றம். யாராக இருந்தாலும் ஒட்சியேற்றம் என்று சொன்னா ஒட்சியேற்றம் அதிகரிக்கும், தாழ்த்தல் என்று சொன்னால் ஒட்சியேற்றம் குறையும். சரியா? இதுக்கும் நாங்கள் அதே எண்ண கருதான். என்னண்டா,
எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஐதரசன் சம்பந்தப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் அது இல்லை. அப்ப ரசாயன தாக்கங்கள் எல்லாத்துலயும் ஐதரசன் பங்களிப்பு செய்யுமா என்றா இல்லை. அப்ப ஐதரசன் பங்களிப்பு செய்கிற ரசாயன தாக்கங்கள்ல தான் நாங்கள் இந்த கன்செப்டை வந்து கதைக்கிறோம். ஆகவே இதுவும் வந்து என்ன சொல்லுவோம், பரந்த வீச்சுல பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுது. அதற்கு பிற்பட்ட பகுதியில மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகத்தை அடிப்படையாக கொண்டு கதைத்தார்கள். ஒரு மூலகத்துக்கு மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தால், மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தால், இப்ப சோடியம் இருக்கு, குளோரின் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் சேர்த்தால் ஒட்சியேற்றம். ஒரு மூலகத்துல மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தால் ஒட்சியேற்றம். சோடியத்தின் ஒட்சியேற்றம் 0, இதுல சோடியத்தின் ஒட்சியேற்றம் +1, இதுல குளோரின் ஒட்சியேற்றம் 0, இதுல -1. அப்ப ஒரு மூலகம் அல்லது சேர்வைக்கு ஒரு மூலகம் அல்லது சேர்வைக்கு ஒரு மூலகம் அல்லது சேர்வைக்கு மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தால் அதுக்கு பேர் ஒட்சியேற்றம் சொல்லிச்சு. அது இந்த மறுதலை மின்னெதிரான மூலகத்தை அகற்றினால் தாழ்த்தல். இப்ப சோடியம் குளோரைட் இருக்கு, சோடியம் குளோரைட்டுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் மின்வகுப்பு செய்யலாம். திரவ சோடியம் குளோரைட்டை மின்வகுப்பு முறையால சோடியம் தயாரிக்கலாம். மின்வகுப்புல உருவாகிற சோடியம் வந்து லிக்விடாக இருக்கும், பிறகுதான் அது உறையும் Cl2. இதுண்ட மறுதல். மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தல் ஒட்சியேற்றம், மின்னெதிரான மூலகத்தை அகற்றினால் அதற்கு பேர் தாழ்த்தல். இதுல +1 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற சோடியம் வந்து பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படும். சரி, அப்படியே காலத்துக்கு காலம் இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்ற எண்ணக்கருவை விவரிக்கிறதுக்காக ஒவ்வொரு முறைகளை வந்து கையாளும். சரியா? இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், விஞ்ஞானம் என்றைக்குமே என்ன செய்யாது, திருப்திப்படாது. இதுக்கும் மேல என்ற ஒரு எண்ணக்கரு தான் விஞ்ஞானத்திற்கு அடிப்படை மந்திரம். இவ்வளவும் போதும் என்று சொல்லி விஞ்ஞானம் என்றைக்குமே எதையுமே கருதுறேன். அப்ப இந்த எண்ணக்கருக்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் ஒட்சியேற்றம் தாழ்த்தலை பற்றி கதைக்கும் போது எங்களுக்கு இடர்பாடுகள் இருக்கு. என்ன இடர்பாடுகள் இருக்கு? இது ஒட்சியேற்றம் பற்றி கதைக்கிறோம்னா இங்க வந்து ஒட்சிஜன் தான் இருக்கு. அப்ப ஒட்சிஜன் பங்களிப்பு செய்யாத தாக்கங்கள்ல ஒட்சியேற்றம் தாழ்த்தலை பற்றி கதைக்கிறதுக்கு இந்த கொள்கையை பயன்படுத்த முடியாது. இங்க ஐதரசனை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப ஐதரசனை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடக்குள்ள ஐதரசன் பங்களிப்பு செய்கிற தாக்கங்களுக்கு தான் நாங்கள் இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல் எண்ணக்கருவை பயன்படுத்தலாம். அப்ப இது கூட எல்லா இடமும் வந்து பொருத்தப்பாடற்றதாக காணப்படுது. ஆகவே என்ன செய்யலாம்? எல்லா ரசாயன தாக்கங்கள்லையும் இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தலை நாங்கள் விவரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கும் போதுதான் பார்த்தார்கள் என்றால், ரசாயன தாக்கம் எந்த ஒரு ரசாயன தாக்கத்திலையும் வந்து பங்களிப்பு செய்கிற ஒரு ஆள் இருக்கிறார். யாருன்னு சொன்னால் இலத்திரன். இலத்திரண்ட பங்களிப்போட நடக்கிற மாற்றங்களை தான் நாங்கள் ரசாயன மாற்றங்கள் என்று சொல்லிக் கொள்வோம். சரி, இப்ப ரசாயன தாக்கத்தின் டெபினிஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னால், முதலான பிணைப்பு என்று சொல்லப்படுகின்ற அயன் பிணைப்பு அல்லது பங்கிட்டு வலு பிணைப்பு அல்லது உலோக பிணைப்பு உடைதலோடையும் உருவாதலோடையும் நடைபெறும். அப்ப இந்த பிணைப்புகள்ல பங்களிப்பு செய்வது யார்? இலத்திரன்கள். ஆகவே இப்ப நவீன எண்ணக்கரு ஒட்சியேற்றம் தாழ்த்தல் நவீன எண்ணக்கரு வந்து இலத்திரனை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இலத்திரனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் குறிப்பிடும் போது இதுல சொல்லப்படுற அத்தனை சந்தர்ப்பத்தையும் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்ப நாங்கள் இந்த விஷயத்தை எழுதி போட்டு இனி நாங்கள் படிக்க போறது இலத்திரனை அடிப்படையாக கொண்டு ஒட்சியேற்றம் தாழ்த்தல் எவ்வாறு இனங்காண்ற. எந்த முறையில நீங்கள் இனங்கண்டாலும் ஒட்சியேற்றம் என்று சொன்னால் ஒட்சியேற்றம் அதிகரிக்கும், தாழ்த்தல் என்று சொன்னா ஒட்சியேற்றம் குறையும். அவ்வளவு. சரிதான்? ஓகே. அப்ப தலையங்கம் போட்டுக் கொள்வோம்.
ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் என்று தலையங்கம் போட்டுக்கணும். ஒட்சியேற்றமும் தாழ்த்தல் தாக்கத்தை சமப்படுத்துறதுக்காக நாங்கள் 3வது முறையை கையாள போறோம். அதுக்கு எங்களுக்கு ஒட்சியேற்றம் தாழ்த்தலண்டா என்னன்னு தெரியும். ஒட்சியேற்றமும் தாழ்த்தல் ஒட்சியேற்றமும் தாழ்த்தல் சரியா எழுதிக் கொள்ளுங்க. ஆரம்ப காலங்களில் மூலகம் அல்லது மூலக்கூறு ஒன்றிற்கு மூலகமாயிருக்கலாம் அல்லது மூலக்கூறாயிருக்கலாம். ஆரம்ப காலங்களில் மூலகம் அல்லது மூலக்கூறு ஒன்றிற்கு ஆரம்ப காலங்களில் மூலகம் அல்லது மூலக்கூறு ஒன்றிற்கு ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சியேற்றம் எனவும் ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சியேற்றம் எனவும் ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சியேற்றம் எனவும் ஒட்சிசனை அகற்றுதல் தாழ்த்தல் எனவும் கூறப்பட்டது. ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சியேற்றம் எனவும் ஒட்சிசனை அகற்றுதல் தாழ்த்தல் எனவும் கூறப்பட்டது. உதாரணத்துக்கு இந்த தாக்கத்தை எழுதிக் கொள்ளுங்க. ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சியேற்றம் எனவும் ஒட்சிசனை அகற்றுதல் தாழ்த்தல் எனவும் கூறப்பட்டது. இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் ஒட்சிசன் சேர்க்கப்படுது. ஆகவே ஒட்சியேற்றம். இதையும் எழுதிக் கொள்ளுங்க. தாழ்த்தல் இது தாழ்த்தல், இது ஒட்சியேற்றம், இது தாழ்த்தல். ஒட்சிசனை அகற்றுகின்ற செயற்பாடு தாழ்த்தல். அதான் படிச்சிருக்கேன். இரும்பு பிரித்தெடுத்தல் ஒரு தாழ்த்தல் முறை மூலம் என்று. இதுதான் ஆரம்ப காலத்துல ஒட்சியேற்றம் தாழ்த்துக்காக பயன்படுத்தப்பட்ட முறை. இந்த 3 தாக்கத்தை எழுதிக் கொள்ளுங்க. இது 2 ஒட்சியேற்றத்துக்குரிய தாக்கம், இது தாழ்த்தலுக்குரிய தாக்கம்.
சரியா? கீழே எழுதி கொள்ளுங்க. அடுத்தது குறைபாடு என்று போட்டுக்கொள்ளுங்க. குறைபாடு குறைபாடு எல்லா சேர்வைகளும் ஒட்சிசனை கொண்டவையாக இருப்பதில்லை. அப்படி என்றால் என்ன? ஒட்சியேட் என்றால் ஒட்சிசனை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கும். எல்லா சேர்வைகளும் ஒட்சிசனை கொண்டவையாக இருப்பதில்லை. எல்லா சேர்வைகளும் ஒட்சிசனை கொண்டவையாக இருப்பதில்லை. சரியா? இது பிழையான முறை இல்லை. எப்ப இது சரியென்றா இந்த ஒட்சிசன் சம்பந்தப்படுற இடங்கள்ல இந்த முறை பொருத்தப்பாடாக இருக்கு. சரிதான்? ஆனாலும் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, புளோரினுக்கு ஒட்சிசனை சேர்த்தால் இதே ஒட்சியேற்றம் என்று சொல்லலாம். புளோரினுக்கு ஒட்சிசனை சேர்க்க இங்க பாருங்க, சோடியத்துக்கு ஒட்சிசனை சேர்க்க Na2O வருது. புளோரினுக்கு ஒட்சிசனை சேர்த்தால் OF2 வருது. இங்க சோடியத்துல ஒட்சியேற்றம் நடக்குது. ஆனா புளோரின்ல பாத்தீங்கன்னா தெரியும், தாழ்த்தெல்லாம் நடக்குது. இது ஒரு விதிவிலக்கான சந்தர்ப்பம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்று சொல்லலாம். புளோரினுக்கு ஒட்சிசனை சேர்த்தா அது ஒட்சியேற்றம் அல்ல, தாழ்த்தல். என்ற புளோரின் மின்னதுத்தன்மை மிகவும் கூடிய மூலகம். புளோரின் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் என்றால் இது சரியாக இருக்கு. அதுவும் இதுல உள்ள ஒரு குறைபாடு. அப்ப அடுத்தது எழுதிக்கொள்ளும். புளோரினுக்கு ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சியேற்றம் அன்று. புளோரினுக்கு ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சியேற்றம் அன்று, அதுவும் ஒரு குறைபாடுதான். இது தாழ்த்தல். பூச்சி ஒட்சியேற்ற நிலையிலிருந்து -1 ஒட்சியேற்ற நிலைக்கு வருது. புளோரினுக்கு ஒட்சிசனை சேர்த்தல் ஒட்சியேற்றம் அன்று. அப்ப நீங்க பொதுவா என்ன சொல்லி இருக்கிறீங்க? ஒட்சிசனை சேர்த்தால் ஒட்சியேற்றம், அகற்றினா தாழ்த்தல் என்று சொல்லி இருக்கு. இங்க புளோரினுக்கு ஒட்சிசனை சேர்க்கிறீங்க, நடக்கிறது தாழ்த்தல். முதலாவது கன்செப்ட் வந்து நான் உங்களுக்கு ஒட்சிசனோட வச்சு சொல்லியிருக்கேன். அதிண்ட குறைபாடும் சொல்லியிருக்கேன். அப்ப விஞ்ஞானம் எப்பவுமே வந்து இலகுவானதையும் விரைவானதையும் பரந்த வீச்சில பயன்படுத்தக்கூடியதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கும். இதுண்ட வீச்சு குறைவு. ஏன் குறைவு? ஒட்சிசன் இருக்கிற இடத்துல இதை பற்றி கதைக்கலாம். கதைச்சா பிழை இல்லை. இந்த ஒட்சிசன் சம்பந்தப்படுற இடத்துல இது கதைக்கப்படலாம். சரி, அடுத்த கான்செப்ட் எழுதி கொள்ளுங்க. மூலகம் அல்லது சேர்வை ஒன்றிற்கு ஐதரசனை சேர்த்தல். மூலகம்
அல்லது சேர்வை ஒன்றிற்கு ஐதரசனை சேர்த்தல். ஐதரசனை சேர்த்தல் மூலகம் அல்லது சேர்வை ஒன்றிற்கு ஐதரசனை சேர்த்தல் தாழ்த்தல் எனவும் ஐதரசனை சேர்த்தல் தாழ்த்தல் எனவும் ஐதரசனை சேர்த்தல் தாழ்த்தல் எனவும் ஐதரசனை அகற்றுதல் ஒட்சியேற்றம் எனவும் ஐதரசனை அகற்றுதல் ஒட்சியேற்றம் எனவும் ஐதரசனை அகற்றுதல் ஒட்சியேற்றம் எனவும் கருதப்பட்டது. கருதப்பட்டது இது சேர்த்தால் தாழ்த்தல், அகற்றினால்தான் ஒட்சியேற்றம். இதுல கார்பன் ஒட்சியேட்டர்னு செக் பண்ணி பாருங்க. இந்த பிணைப்புல டெல்டா மைனஸும் இதுல டெல்டா பிளஸும் தூண்டப்படும். இதுலயும் டெல்டா மைனஸும் டெல்டா பிளஸும் தூண்டப்படும். இதால இதுல இல்லை, இதால டெல்டா மைனஸ் தூண்டப்படும். இந்த கார்பன் ஒட்சியேட்டர் கார்பன் ஒட்சியேட்டர் +1 இதுல ஒரு டெல்டா மைனஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ் தூண்டப்படும். இதால இல்ல, இதுல ஒரு டெல்டா மைனஸ், இதால ஒரு டெல்டா மைனஸ். சரியா? இதுல உங்களுக்கு ஒட்சியேட்டர் -1 தாழ்த்த. இதை நீங்க அகற்றினீங்கன்னு சொன்னால் ஐதரசனை அகற்றினால் ஒட்சியேட்டர். இதுல டெல்டா மைனஸும் இதுல டெல்டா பிளஸும் தூண்டப்படும். இதால இதுல ஒரு டெல்டா மைனஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ், இதால ஒரு டெல்டா பிளஸ், இதால டெல்டா மைனஸ். இந்த கார்பன் ஒட்சியேட்டர் இந்த கட்டமைப்பை மாறி போட்டுட்டு இதுலயும் ஐதரசன் ஆல்கஹால். கட்டமைப்பை மாத்திக்கொள்ளும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. இதுல டெல்டா மைனஸ், இது டெல்டா பிளஸ், இதுல டெல்டா மைனஸ். இந்த கார்பன் ஒட்சியேட்டர் -1, இந்த கார்பன் ஒட்சியேட்டர் +1. இதால இதுல தூண்டப்படாது. இதால ஒரு டெல்டா பிளஸும் டெல்டா மைனஸும் வருது. இதுல ஒரு டெல்டா மைனஸ், இது +1.
அகற்றினா ஒட்சியேட், சேர்த்தா தாழ்த்தல். மூன்றாவது கன்செப்ட் மூன்றாவது மூலகம் ஒன்றிற்கு மூலகம் ஒன்றிற்கு மூலகம் ஒன்றிற்கு மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தல். 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 ஒட்சியேற்றம் எனவும் மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தல் ஒட்சியேற்றம் எனவும் மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தல் ஒட்சியேற்றம் எனவும் மின்னெதிரான மூலகத்தை அகற்றுதல். 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 மெக்னீசியம் +2 இதுல பூச்சி. தாழ்த்தல் எனவும் குறிப்பிடப்பட்டது. மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தல் ஒட்சியேற்றம் எனவும் மின்னெதிரான மூலகத்தை அகற்றுதல் தாழ்த்தல் எனவும் குறிப்பிடப்பட்டது. இந்த 2 தாக்கத்தையும் போட்டுக் கொள்ளுங்க. சரியா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது நீங்க ஒட்சிஜனை சேர்த்தானா ஐதரசனை அகற்றினா மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தான். ஒட்சியேட்டர்னில் அதிகரிப்பு இருந்தால் அது ஒட்சியேட்டம். ஒட்சியேட்டர்ன் குறைஞ்சா அது தாழ்த்தல். அப்ப நீங்கள் ஆரம்பத்துல இருக்கிற சேர்வையில அல்லது மூலகத்தின் ஒட்சியேட்டர்னையும் இறுதியில இருக்கிற ஒட்சியேட்டர்னையும் வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த ஒட்சியேட்டர்ன் கன்செப்ட் இல்லை. அதனாலதான் அவர்கள் மூலகத்தை இனங்கண்டது. இப்ப நாங்கள் ஒட்சியேட்டர்னை பற்றி கண்டுபிடிக்கிறதால எங்களுக்கு ஒட்சியேட்டர்னாலேயே ஒட்சியேட்டர் தாழ்த்துல இனம் காணக்கூடியதாக இருக்கு. ஆரம்ப காலத்துல அந்த விஷயம் இல்லை. அப்ப அவர்கள் ஒட்சிஜனையும் ஆயுதர்சனையும் மின்னெதிரான மூலகங்களையும் வச்சுக்கொண்டு சொல்லிக்கலாம்.
இதுல பாருங்க, ஒரு அமிலத்துக்குள்ள மெக்னீசியத்தை சேர்க்கு என்ன நடக்கும்? NgI2 அங்கால H2 வாயு. மெக்னீசியத்துக்கு மின்னெதிரான மூலகம் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப மெக்னீசியத்துல ஒட்சியேற்றம் நடக்கும். இந்த இச்சையில மின்னெதிரான மூலகம் அகற்றப்பட்டிருக்கு. ஆகவே ஐதரசல்ல தாழ்த்தல் நடக்கும். மின்னெதிரான மூலகத்தை சேர்த்தால் ஒட்சியேற்றம், மின்னெதிரான மூலகத்தை அகற்றினால் தாழ்த்தல். ஒரே இடத்துல வச்சு இந்த கன்செப்ட் சொல்லலாம். மெக்னீசியத்துக்கு ஒரு மின்னெதிரான மூலகம் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப அதனால ஒட்சியேற்றம் நடக்குதுன்னு சொல்றோம். HIல இருக்கிற மின்னெதிரான மூலகம் அகற்றப்பட்டிருக்கு. ஆகவே ஐதரசல்ல தாழ்த்தல் சொல்றோம். அப்ப ஒட்சியேற்றம் தாழ்த்தல், ஒட்சியேற்றம் அதிகரிச்சா ஒட்சியேற்றம், குறைஞ்சால் தாழ்த்தல். +1 ஒட்சியேற்றம்ல இருந்து 0க்கு வருது. இது 0ல இருந்து +2க்கு வருது. இப்ப நாங்கள் ஒட்சியேற்றம் வச்சுக்கொண்டு ஒட்சியேற்றம் தாழ்த்தல் இனங்க இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளும். சரி, தாக்கத்துக்கு எழுதி கொள்ளும். மேற்படி வரை விலக்கணங்களுக்கு அமைய சரி, கவனித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் 3 விதமாக நாங்கள் கதைச்சிருக்கோம். ஒட்சனை அடிப்படையாக கொண்டு ஒட்சியேற்றம் தாழ்த்தல் சொல்லியிருக்கிறோம். ஐதர்சனை அடிப்படையாக சொல்லியிருக்கோம். மின்னெதிர்த்தன்மையான மூலகத்தை வச்சுக்கொண்டு சொல்லியிருக்கோம். இந்த முறை தவறு அல்ல, சரிதான், பிழையானது இல்லை, பொருத்தமான இடத்துல பயன்படுத்தலாம். எழுதிக்கொள்ளுங்க. மேற்படி வரைவிலக்கணங்களுக்கு அமைய சில ரசாயன தாக்கங்களின் ஒட்சியேற்றல் தாழ்த்தலை எதிர்வு கூறுதல் கடினமானது. எனவே தற்காலத்தில் இலத்திரன் சம்பந்தப்பட்ட கொள்கை பயன்படுத்தப்படுகின்றது.
இலத்திரன் சம்பந்தப்பட்ட கொள்கை பயன்படுத்தப்படுகின்றது? இந்த பந்திய திருப்பி கவனிங்க. மேற்படி வரைவிலக்கணங்களுக்கு அமைய சில ரசாயன தாக்கங்களில் ஒட்சியேற்றல் தாழ்த்தலை எதிர்வு கூறுதல் கடினமானது. ஒட்சியேற்றல் தாழ்த்தலை எதிர்வு கூறுதல் கடினமானது. எனவே தற்காலத்தில் இலத்திரன் சம்பந்தப்பட்ட கொள்கை பயன்படுத்தப்படுகின்றது. இலத்திரன் சம்பந்தப்பட்ட கொள்கை பயன்படுத்தப்படுகின்றது. சரி, இனிமேல் நாங்கள் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்று சொல்லுங்க இலத்திரனை அடிப்படையாக கொண்டுதான் கதை. அதற்காக இப்ப சொன்ன இந்த விடயங்கள் தவறு அல்ல, பொருத்தமான இடத்துல நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு ரசாயன தாக்கத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் ஒரே நேரத்துல நடக்கும். சரிதான், ஒரு ரசாயன தாக்கத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் ஒரே நேரத்துல நடக்கும். அதை நாங்கள் இலத்திரனை அடிப்படையாக கொண்டு கதைக்க உணர முடியும். சரி, சின்ன தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. ஒட்சியேற்றம், oxidation, ஒட்சியேற்றம். இப்ப நவீன எண்ணக்கரு என்ன சொல்லுது என்று சொன்னால், ஒரு மூலகமாக இருக்கலாம் அல்லது ஒரு சேர்வையாக இருக்கலாம் அல்லது அயனாக இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை. ஒரு மூலகமாக இருக்கலாம் அல்லது ஒரு மூலக்கூறு அல்லது சேர்வை அல்லது ஒரு அயன், ஆராயும் இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை. இலத்திரனை இழக்கிற செயற்பாடு, இலத்திரனை இழக்கின்ற செயற்பாடு ஒட்சியேட். ஏன்? இப்ப நவீன எண்ணக்கரு இலத்திரனை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. சரிதான், நவீன எண்ணக்கரு இலத்திரனை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. நவீன எண்ணக்கருவில இலத்திரன் தான் பங்களிப்பு செய்யும். இலத்திரனை அடிப்படையாக கொண்டு ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் குறிப்பிடப்படும். சரியா, இலத்திரன் அங்கால போடும். இதுல 2 நீரை போட்டு 2 H+ போட்டு 4 H+ போட்டு 2 இலத்திரனை போடும். சரியா, நவீன எண்ணக்கருவின்படி இலத்திரனை இழத்தல் ஒட்சியேற்றம் யாராகவும் இருக்கு. ஒரு அணுவாக இருக்கலாம் அல்லது ஒரு அயனாக இருக்கலாம், ஒரு அணுவாக இருக்கலாம் அல்லது ஒரு அயனாக இருக்கலாம், ஆறாகவும் இருக்கலாம். இலத்திரன் இழக்க இங்க மைன் இழக்குதான், இங்க இழக்குறதாங்க விளைவில் இருக்கு. இதை நீங்கள் முந்தி எழுதியிருப்பீர்கள், என்ன இப்படி எழுதியிருப்பீர்கள். இங்க இழக்க வேண்டாங்க அளவு என்ன செய்யும், பிளஸ் பண்ணி தான் இருக்கு. நாங்கள் இங்க மைனஸ் போடுறேன். சரி, இதை நாங்கள் ஞாபகப்படுத்துவதற்காக இப்படி சொல்லிக் கொள்ளும். ஆயில் ஆயில் oil oxidation is loss. இலத்திரன்
இழக்கப்படுகின்ற செயற்பாடு ஒட்சியேட். ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். இலத்திரனை யார் ஒருவர் இழக்கிறாரோ அவரில் ஒட்சியேட்டம் நடக்குது. ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். ஒட்சியேற்றத்தின் போது ஒட்சியேட்டம் அதிகரிக்கும். பூச்சி ஒட்சியேட்ட நிலையிலிருந்து +1க்கு வருது. இதுல SO2ல +4 ஒட்சியேட்ட நிலை, SO4 2- +6 ஒட்சியேட்ட நிலை, SO3 2- +4, இங்க +6. அப்ப அடிப்படையில அது நீங்க எந்த முறைகளால பார்த்தாலும் ஒட்சியேட்டம் சொன்னால் ஒட்சியேட்ட நிலை அதிகரிப்பு. கையாளுகின்ற முறைகள்லாம் வித்தியாசப்பட்டு கொண்டு போகும். இனங்காண்ற முறைதான் வித்தியாசப்படும். இலத்திரனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கும்போது இலத்திரனை இழக்கின்ற செயற்பாடு ஒட்சியேட். இலத்திரனை இழக்கின்ற செயற்பாடு ஒட்சியேட். அடுத்தது வந்து தாழ்த்தல். தாழ்த்தல் ஆங்கிலத்துல ரிடக்ஷன் என்று சொல்லுவோம். இதனால ரிக் என்று சொல்லிக் கொள்வோம். ரிக் ரிக் மீனிங் என்னண்டா ரிடக்ஷன். ரிடக்ஷன் இஸ் கெயின். தாழ்த்தப்படுகின்ற செயற்பாடு இலத்திரனை ஏற்கிறதாக இருக்கும். ரிடக்ஷன் இஸ் கெயின். இலத்திரனை ஏற்றல் தாழ்த்தல். இலத்திரனை இழத்தல் ஒட்சியேட்டம் என்றா இலத்திரனை இழத்தல் வந்து தாழ்த்தலாக இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் Cl2 கருதினால் Cl2 2 இலத்திரன்களை ஏற்று Cl- ஆக மாறும். இலத்திரனை ஏற்குது, ஆகவே தாழ்த்தல். ஒட்சியேட்டம் என்ன பாருங்க, பூச்சி ஒட்சியேட்டிலிருந்து -1க்கு வரும். ஒரு குளோரின் ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து -1க்கு வரும். இப்ப தாழ்த்தல். ஒட்சியேட்டம் என்றா இலத்திரன் இழக்கப்படும், தாழ்த்தல் என்றா இலத்திரன் ஏற்கப்படும். இப்ப சோடியத்துக்கும் குளோரினுக்குமான தாக்கத்தை கருதினால் NaCl2 and NaCl என்று வரும். சோடியம் இலத்திரனை இழக்கும். சோடியம் ஒரு இலத்திரனை இழக்கும். ஒரு குளோரின் ஒரு இலத்திரனை ஏற்கும். ஒரு கூறு இலத்திரனை இழக்க இன்னொரு கூறு இலத்திரனை ஏற்கும். அதாவது இந்த ஒட்சியேற்றமும் தாழ்த்தல் ஒரே நேரத்தில் நடைபெறும். சோடியம் ஒரு இலத்திரனை இழக்குது என்றால் குளோரின் அந்த ஒரு இலத்திரனை என்ன செய்யும், ஏற்கும். இது சேம் டைம் நடக்கும். ஏற்பதற்கு ஒரு ஆள் இருந்தால்தான் இலத்திரன் வந்து இழக்கப்படும். நாங்கள் என்ன செய்வோம், ஒருவர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு வாண்டா நாங்கள் கொண்டு போவோம். ஆள் நிக்குதோ இல்லையோ அதை பற்றி தெரியாத வச்சுட்டு வந்துடும். ஆனா இதுகள் அப்படி இல்லை. சோடியம் ஒரு இலத்திரனை இழந்தால் உறுதியானது. அதை வாங்குவதற்கு ஒருவர் இருந்தால் மட்டும்தான் அதை இழக்கும். நான் இழந்தா உறுதி என்றதுக்காண்டி என்ன செய்யாதுன்னு சொன்னால் இழக்க போறது இல்லை. சரிதா? அப்ப இந்த ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் ஒரே நேரத்துல நடக்கும். ஒரு கூறு ஒட்சியேற்றப்படும் போது இன்னொரு கூறு தாழ்த்தப்படும். இதுல தெளிவாக இருக்கும். சோடியம் இலத்திரனை இழக்குது என்றால் அதை ஏற்பதற்கு குளோரின் வந்திருக்க. குளோரின் இல்லை என்றால் சோடியம் இலத்திரனை இழக்கும். ஒரு அணு இழக்கிற இலத்திரனும் இன்னொரு அணு அல்லது மூலக்கூறு ஏற்கிற இலத்திரனும் சம எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மாதிரி தாக்கிகள் சேர்ந்து கொள்ளும். நாங்கள் அதை பிறகு பார்த்துக் கொள்வோம். இப்ப நவீன எண்ணக்கரு ஒட்சியேற்றம் தாழ்த்தல் இலத்திரனை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒயில் என்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். இலத்திரன் இழக்கப்படுகின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம். தாழ்த்தல் ரிக் என்று சொல்லியிருக்கிறேன். ரிடக்ஷன் இஸ் கெயின். இலத்திரனை ஏற்கின்ற செயற்பாடு தாழ்த்தல். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இலத்திரன் ஏற்கப்படுதோ அதுக்கு பேர் தாழ்த்தல். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இலத்திரன் இழக்கப்படுதோ அதுக்கு பேர் ஒட்சியேற்றம். அப்ப நாங்கள் இலத்திரனை ஏற்கிற செயற்பாடு, உதாரணத்துக்கு Fe3+ இருக்கு, ஒரு இலத்திரனை ஏற்றி Fe2+ ஆக வரும். இதுக்கு பேர் தாழ்த்தல். அப்ப Fe3+ என்ன நடக்குதுன்னா தாழ்த்தல் நடக்கும். சரிதானே? எழுதி கொள்ளுங்க. ஒட்சியேற்றம் ஆங்கிலத்தில் ஆக்சிடேஷன் என்று போட்டுக்கொள்ளுங்க.
ஒரு மூலகம் அல்லது அயன் யாராயும் இருக்கலாம், மூலக்கூறாயும் இருக்கலாம். ஒரு மூலகம் அல்லது அயன் இலத்திரனை இழக்கும் செயல்முறை, ஒரு மூலகம் அல்லது அயன் இலத்திரனை இழக்கும் செயல்முறை ஒரு மூலகம் அல்லது அயன் இலத்திரனை இழக்கும் செயல்முறை ஒட்சியேற்றமாகும். ஒட்சியேற்றத்தின் போது குறித்த மூலகத்தில் அல்லது அம்மூலகத்தை கொண்ட அயனில் ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கும். சரியா? இது எழுதிக்கொள்ளுங்க. ஆயில் ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். இலத்திரனை இழக்கின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம். இந்த தாக்கங்கள் எழுதிக்கொள்ளுங்க. இங்க விளைவில இலத்திரன் போடப்பட்டிருக்கா, தாக்கில இழக்கப்படுது அர்த்தம். சரி, 3 தாக்கத்தை எழுதி போட்டு இதை போட்டுக்கொள்ளுங்க. ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். எல்லாம் இலத்திரன் வந்து இழக்கப்படும். அணுவா இருக்கலாம், மூலக்கூறா இருக்கலாம், அயனா இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை. இலத்திரனை இழந்தா அது ஒட்சியேற்றம். இந்த ஒட்சியேற்றங்களை பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறத பார்க்கலாம். இது பூச்சி ஒட்சியேற்றம் +1 வருது. இந்த +4 இருந்து +6 வருது. ஒட்சியேற்றத்துல ஒட்சியேற்றம் அதிகரிக்கும். சரி, அடுத்தாலயங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தாழ்த்தல், ஆங்கிலத்துல ரிடக்ஷன் சொல்லுவோம்.
இலத்திரனை ஏற்கின்ற செயற்பாடுதான் தாழ்த்தல். வெளியே கொள்ளுங்க. ஒரு மூலகம் அல்லது அயன் ஒரு மூலகம் அல்லது அயன் ஒரு மூலகம் அல்லது அயன் இலத்திரனை ஏற்கும் செயல்முறை இலத்திரனை ஏற்கும் செயல்முறை ஒரு மூலகம் அல்லது அயன் இலத்திரனை ஏற்கும் செயல்முறை தாழ்த்தலாகும். 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 இதன் போது அம்மூலகத்தில் அல்லது அம்மூலகத்தை கொண்ட அயனில் மூலகத்தில் அல்லது அம்மூலகத்தை கொண்ட அயனில் மூலகத்தில் அல்லது அம்மூலகத்தை கொண்ட அயனில் ஒட்சியேற்ற எண் குறைவடையும். ஒட்சியேற்ற எண் குறைவடையும். இது பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையிலிருந்து -1 ஒட்சியேற்ற நிலைக்கு வருது. இது +3 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து +2 ஒட்சியேற்ற நிலைக்கு வருது. ரெண்டு தாக்கத்தை எழுதிக் கொள்வோம். இதில் ரிடக்ஷன் இஸ் கெயின். இலத்திரனை ஏற்கிற செயற்பாடு தாழ்த்தல். ரிடக்ஷன் இஸ் கெயின். சரியா? கீழே எழுதிக் கொள்ளுங்க. ஒரு ரசாயன தாக்கத்தில் ஒட்சியேற்றம் நிகழுகின்ற அதே வேளை தாழ்த்தலும் நிகழும். ஒரு ரசாயன தாக்கத்தில் ஒட்சியேற்றம் நிகழுகின்ற அதே வேளை தாழ்த்தலும் நிகழும். அதாவது ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் ஒரே நேரத்தில் நிகழும். அதாவது ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் ஒரே நேரத்தில் நிகழும். ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் ஒரே நேரத்தில் நிகழும். இதானே இந்த நோட்ஸ் இருக்கா, நீங்கள் திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. நான் இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். படிச்சதை திருப்பி படிச்சு கொள்ளுங்க.